கராத்தே போட்டிகளுக்கு மட்டும் இதுவரை எந்தவித சலுகைகள் மற்றும் திட்டங்களையும் அரசு கொண்டு வரவில்லை என கராத்தே இந்தியா அமைப்பின் சேர்மன் சாய் புரூஸ் கோவையில் தெரிவித்துள்ளார். பரத் கராத்தே அகாடமி சார்பாக கோவை சூலூர் பகுதியில் கராத்தே பயிற்சி முகாம் 2 நாட்கள் நடைபெற்றது. இதற்கான ஏற்பாடுகளை பரத் அகாடமியின் சீஃப் எக்ஸிகியூட்டிவ் அதிகாரி மற்றும் கராத்தே இந்தியா அமைப்பின் சேர்மன் சாய் புரூப் செய்திருந்தார். இதனை தலைமை தாங்கி துவக்கி வைக்க உலக கராத்தே சம்மேளனத்தின் முக்கிய பொறுப்பாளரும் அகில இந்திய கராத்தே சங்க தலைவரும் தெற்கு ஆசிய தலைவருமான பரத் சர்மா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு முகாமினை துவக்கி வைத்தார். இங்கு நடைபெறும் 2 நாட்கள் கராத்தே பயிற்சிகளை மாணவ மாணவியர்களுக்கு வழங்க ஒரிசா மாநிலம் புவனேஸ்வர் பகுதியிலிருந்து வெலண்டினா மற்றும் டெல்லியிலிருந்து பிரணய் சர்மா ஆகியோர் வந்திருந்து பயிற்சி வகுப்புகளை மேற்கொண்டனர். இவர்கள் இருவரும் உலக அளவில் பல போட்டிகளில் கலந்து கொண்டு பல்வேறு பரிசுகளை பெற்ற வீரர் வீராங்கனை ஆவர். மேலும் இந்த பயிற்சி முகாமின் ஒருங்கிணைப்பாளர்களாக அறிவழகன், மோகன், முரளி, பாலமுருகன், சீதாலட்சுமி, ஜீவா, பிரகதீஷ் உள்ளிட்டோர் செய்திருந்தனர். தொடர்ந்து நடைபெற்ற பயிற்சி வகுப்புகளில் மாணவ மாணவிகளுக்கு கட்டா மற்றும் குமித்தே ஆகிய பிரிவுகளின் கீழ் பயிற்சிகள் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியின் வாயிலாக செய்தியாளர்களை சந்தித்து பேசிய 8 கராத்தே இந்தியா அமைப்பின் சேர்மன் சாய் புரூஸ் கூறுகையில், கோவை மாவட்டத்தில் அகில இந்திய அளவில் செமினார் நடத்த திட்டமிடப்பட்டு இன்று இந்த பயிற்சி முகாம்கள் கோவை சூலூர் பகுதியில் நடைபெற்று வருகின்றன. கட்டா மற்றும் குமித்தே எனும் 2 பிரிவுகளில் இங்கு மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட உள்ளது என்றார். இதில் பல்வேறு போட்டிகளில் பங்கேற்று பல பரிசுகளை பெற்ற 2 முன்னணி வீரர்கள் இங்கு வந்து அவர்களின் அனுபவங்களை மாணவர்களுடன் பகிர்ந்து கொள்வதாக தெரிவித்தார். மேலும் அனைத்து விளையாட்டுப் போட்டிகளுக்கும் பல்வேறு சலுகைகளை அறிவிக்கும் மத்திய மாநில அரசுகள் கராத்தே போட்டிகளுக்காக எந்தவித திட்டத்தையும் இதுவரை அமல்படுத்தவில்லை. நாங்கள் அரசின் கதவை தட்டிக்கொண்டேதான் இருக்கிறோம். ஆனால் இன்னும் அரசு கராத்தே போட்டிகளுக்கான திட்டத்திற்கு இன்னும் செவிசாய்க்கவில்லை என தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் மாவட்டத்திற்காக அகில இந்திய அளவில் ஒரு செமினார் நடத்துவதற்குண்டான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றோம். இது சமயம் நமது சிறப்பு விருந்தினராக வேர்ல்டு கராத்தே ஃபெடரேஷன் WKF டெக்னிக்கல் கமிஷன் மெம்பராகவும் காமன்வெல்த் கராத்தே ஃபெடரேஷனுடைய வைஸ் பிரசிடென்டாகவும் EC மெம்பராக சவுத் ஏஷியாவில் EC மெம்பராக இருக்கக்கூடிய தலைவரும் சவுத் ஏஷியாவோட அகில சவுத் ஏஷியாவுக்கு ஃபுல்லாக தலைவராகவும் ஆல் இண்டியா பிரசிடென்ட் கராத்தே இந்தியா ஆர்கனைசேஷனுடைய பிரசிடென்ட்டும் நமக்கு இங்கே சிறப்பு விருந்தினராக இந்த பரத் அகாடமி கராட்டே கட்டா அண்ட் குமுத்தே செமினாரை துவங்கி வைக்கிறாரு. அவர் இங்கே வந்திருக்கிறது எங்களுக்கெல்லாம் பெருமை, தமிழக மக்களுக்கு பெருமை. ஏன்னா அவரோட அச்சீவ்மெண்ட் அந்த அளவுக்கு செஞ்சுருக்காரு. தமிழ்நாடு மக்கள் எந்த அளவுக்கு மோடிஜி தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரோ அதே மாதிரி தமிழுக்கு நம்ம பரத் சர்மாஜியும் முக்கியத்துவம் கொடுக்குறாரு. அதனால்தான் எவ்வளவோ வேலை பழு இருந்தாலும் இந்த தமிழ்நாட்டில் இந்த ஒரு கோவை மாவட்டத்தில் இந்த ஒரு கேம்புக்காக அவர் வந்திருக்காரு. எங்களுக்கெல்லாம் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. எங்கள் மாணவர்களுக்கு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்காக நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். இந்த பயிற்சிங்கிறது கட்டா அண்ட் குமுத்தே பயிற்சி கொடுக்குறோம். அதில் வெலண்டினான்னு சொல்லிட்டு புவனேஸ்வர்னு வந்திருக்காங்க. புவனேஸ்வர் அவங்க ஒரு 25 இயர்ஸாக இந்த உலக கராத்தே டட்டாமியில் இறங்கி ப்ராக்டிக்கலாக அவங்க ஃபைட் பண்ணி ஒவ்வொன்றிலையும் கட்டா காம்படிஷனில் கலந்து ஜெயிச்சவங்க. அவங்க கட்டா செமினார் எடுக்க வந்திருக்காங்க. அவங்களோட சேர்ந்து பிரணய் சர்மா அவரும் 10-20 வருஷமாக இந்த கராட்டே ஃபீல்டில் ப்ராக்டிஸ் பண்ணி அதில் டட்டாமியில் இறங்கி அவரோட அச்சீவ்மெண்ட்டும் ப்ரூவ் பண்ணார். சும்மா ஒரு செமினார் எடுக்கிறேன் அதெல்லாம் சொல்கிறது இல்லை. அவர் ப்ரூவ் பண்ணி காட்டிட்டு தான் உட்கார்ந்துட்டு இருக்காரு. எதுக்காக நான் இங்கே வர வச்சிருக்கேன்னா இவங்களோட அனுபவங்கள் நிச்சயமாக நம்ம குழந்தைகளுக்கு தெரியணும். ஏன்னா நம்ம இங்கெல்லாம் பேசுவோம் வேர்ல்டு லெவலையும் ஏசியா லெவல்லையும் நம்ம டட்டாமியில் கூட நம்மளால கால் மிதிக்க முடியாது. ஏன்னா கேலரியை விட்டு கீழே இறங்க விட மாட்டாங்க. அந்த டட்டாமியில் இறங்கி அவங்க ஃபைட் பண்ணி காம்படிஷனில் மீட் பண்ணும்போது அதோட அச்சீவ்மெண்ட்டு அது எந்த அளவுக்கு இருக்குங்கிற எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு தான் தெரியும். அந்த எக்ஸ்பீரியன்ஸு நம்ம குழந்தைகளுக்கு கிடைச்சதுன்னா நம்மளும் அந்த மோட்டிவேட்டில் அந்த குழந்தைகளும் நிச்சயமாக ஒரு நேஷனல் பிளேயரை இன்டர்நேஷனல் பிளேயரை உருவாக்குறதுக்கு இது ஒரு சந்தர்ப்பம் அமைங்கிறது தான் என்னுடைய நோக்கம். பரத் அகாடமி சார்பாக இந்த ஈவெண்ட்டை நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திட்டு இருக்கோம். இதுக்கு தலைமை தாங்க வந்திருக்க திரு பரத் சர்மா அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வரவேற்பை தெரிவித்துக் கொள்கின்றோம். எல்லா ஏஜ் கேட்டகரியும் தேர் இஸ் நோ ஏஜ் கேட்டகரி இல்லை, அப்படியெல்லாம் எது கிடையாது. கவர்மெண்ட் இது வரைக்கும் நம்ம கராத்தேக்கு இது வரைக்கும் ஒண்ணுமே பண்ண கிடையாது.
நாங்கள் அதை தான் கேட்டுகிட்டே இருக்கோம். ஏதாவது பண்ணி கொடுங்க, எல்லா ஸ்போர்ட்ஸுக்கு பண்ணுறீங்க, கராத்தேவுக்கு ஏன் பண்ண மாட்டேங்கிறேன்னு கேட்டுட்டு இருக்கோம். அரசாங்கத்துடைய கதவை தட்டி கொண்டே தான் இருக்கின்றோம். அது நிச்சயமாக ஒரு நாள் திறக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. பெண் குழந்தைகளுக்கான பாதுகாப்புக்கு தற்காலிக இந்த கராத்தே பயன்படுத்தலாம். அது எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட விழிப்புணர்வு? அதான் பெண் குழந்தைக்கு பாதுகாப்புங்கிறது ட்ரெடிஷ்னல் கராத்தே. இப்போ நம்ம இங்கே கற்றுக் கொடுக்கறது வந்து ஸ்போர்ட்ஸ் கராத்தே. ஸ்போர்ட்ஸ் கராத்தே பெண்களுக்கு என்னன்னா, அவங்களுக்கு நாளைக்கு ஃபியூச்சரில் இன்ஜினியரிங் மெடிக்கல் காலேஜ் போய் ஜாயின் பண்ணுறக்கும், அவங்களுக்கு ஜாபுக்கு வர்றதுக்கும் இது ஒரு அட்வான்டேஜாக, ஒரு சர்டிஃபிகேட், ஒரு வேல்யூபலாக இருக்கும். இந்த நம்ம சங்கம் அகில இந்திய அளவில் இருக்கு. ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து நம்பர் 1 சங்கம், ஒலிம்பிக் அங்கீகாரம் பெற்ற ஓல்டு கராத்தே ஃபெடரேஷனுடைய அங்கீகாரம் பெற்ற சங்கம் எதுனா கராட்டே இந்தியா ஆர்கனைசேஷன். கோவை மாவட்டத்தில் எத்தனை பேர் பயிற்சி எடுத்துக்கிறாங்க சார்? கோயம்புத்தூர்ல நியர்லி வந்து ஒரு 10-15,000 ஸ்டூடெண்ட்ஸ் பிராக்டிசிங் கியோ கராத்தே இந்தியா ஆர்கனைசேஷன் பேனர்ல அண்டர்ல பண்ணிட்டு இருக்காங்க. சார், நம்ம கராத்தே சங்கத்து மூலமா கவர்மெண்ட் கிட்ட நம்ம லாஸ்டா எப்போ சார் பெட்டிஷன் வச்சோம்? எந்த மாதிரியான பெட்டிஷன்? நாங்க எவ்ரி 3 months ஒன்ஸ் நாங்க வந்து பெட்டிஷன் போட்டுட்டோம். SDAT-ல கேட்டுட்டே இருக்கோம், எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுங்க, கராத்தே இந்தியா ஆர்கனைசேஷனோட நம்ம கீழே நாங்க வந்து செயல்பட்டு இருக்கிறோம், எங்களுக்கு அந்த அங்கீகாரம் கொடுத்தா நம்ம தமிழ்நாடு குழந்தைகளும் கொஞ்சம் சப்போர்ட் கிடைக்கும் போது நிச்சயமா ஆல் இந்தியா லெவல்ல வந்து அவங்க அச்சீவ் பண்ணுவாங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குங்கிறதுக்காக தான் கேட்டுகிட்டே இருக்கிறோம். இது வரைக்கும் நாங்கள் எங்களுடைய அசோசியேஷன் சார்பிலையும் எங்க ஒரு சில மாஸ்டர்களோட சப்போர்ட்ல தான் இந்த குழந்தைங்க வந்து நேஷனல் ஆகட்டும் இன்டர்நேஷனல் ஆகட்டும் அவங்க பேரண்ட்ஸோட சப்போர்ட்ல இன்டர்நேஷனல் போயிட்டு இருக்காங்க. இந்த செமினார் எத்தனை நாள் செமினார் சார்? 2 days. இன்னைக்கு வந்து கத்தா செமினார், நாளைக்கு குமத்தி செமினார். செமினார் முடிஞ்சவொடனே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எந்த மாதிரி ஏதாவது அவேர்னஸ் இல்லை, நம்ம அவங்களுக்கு அச்சீவ்மெண்ட்டுக்கு உண்டான சான்றிதழ் வழங்குறோம். இது வந்து ஒரு ஆக்சுவலி அவங்க வந்திருக்கிறது வந்து புவனேஸ்வர் வந்ததும் பிரணய் சர்மா டெல்லியிலிருந்து வந்திருக்காங்கன்னா இதெல்லாம் பெரிய அச்சீவ்மெண்ட் அவங்களுக்கு. அவங்க கிட்ட ட்ரைனிங் கத்துக்கிறதுங்கிறது, அதாவது வாத்தியார்கிட்ட ஒரு ஸ்பெஷல் வாத்தியாரோ, ஒரு வக்கீல் ஆகட்டும், கோர்ட்ல ஆர்குமெண்ட் பண்ற ஸ்பெஷல் வக்கீல் ஆகட்டும், ஒரு கேஸ் எடுத்து நடத்துறோம், அதோட வேல்யூ என்னங்கிறது அவங்களுக்கு தெரியும். அது போல அந்த வேல்யூ கொடுக்கறதுக்கு தான் இவங்க வந்திருக்காங்க. சாரோட